வணக்கம் நண்பர்களே. தமிழக சட்டமன்றத்துக்கு தேர்தல் நடக்கிறதுக்கு இன்னும் ஓராண்டு காலம் இருக்குது. ஆனால் இப்போவே தேர்தல் களம் பரபரக்க தொடங்கியிருக்குது. அதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா, சி-ஓட்டர் அப்படின்ற ஒரு நிறுவனம் தமிழக மக்களுடைய மனநிலை என்னவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது ஒரு சர்வே எடுத்து சர்வே முடிவுகளை இப்போ வெளியிட்டிருக்கிறாங்க. அதுதான் இப்போ பரபரப்பாக பேசுபொருளாக மாறி இருக்குது. அதில் குறிப்பாக மோஸ்ட் ப்ரிஃபர்ட் சிஎம், அதாவது அதிக மக்களால் விரும்பப்படும் முதல்வர் வேட்பாளர் யார் அப்படின்ற ஒரு கேள்வி முன் வச்சு இந்த சர்வே எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லை, கடந்த 4 ஆண்டு கால திமுக ஆட்சி எப்படி இருக்குது, புதிய வரவான நடிகர் விஜயினுடைய தமிழக வெற்றி கழகத்துக்கு மக்களுடைய வரவேற்பு எப்படி இருக்குது, முதல்வர் வேட்பாளராக இவர் விஜய்க்கு மக்கள் என்ன இடம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பற்றிலாம் இந்த சர்வே முடிவுகள் நிறைய தகவல்களை சொல்லியிருக்குது. இது மட்டும் இல்லை, சில ஆச்சரியமான அதிர்ச்சிகரமான தகவல்களும் இந்த சர்வே மூலியமாக தெரிய வருது. அது குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி மற்றும் அண்ணாமலை ஆகிய 2 பேருமே அதிர்ச்சிக்குள்ளாகிற வகையில் சில முடிவுகள் அந்த சர்வேவில் தெரிய வந்திருக்குது. இது எல்லாத்தையும் விட இன்னும் ரொம்ப ஆச்சரியகரமான விஷயம் என்னன்னாக்க, தனித்தே தான் நான் போட்டியிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான், அவர் இந்த மோஸ்ட் ப்ரிஃபர்ட் சிஎம் அப்படின்ற இந்த லிஸ்ட்டில் அவர் பேரே இல்லை அப்படின்றது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இது நாம் தமிழர் தம்பிகளுக்கு மிகுந்த அதிர்ச்சிக்குள்ளான சம்பவம் தான். எனினும் இந்த ஒட்டுமொத்த இந்த சர்வே முடிவுகள் என்ன சொல்லுது, இதில் மக்கள் மனநிலை என்னவாக இருக்குது, அதிகமாக மக்கள் யாருக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க, இதில் விஜய்க்கு, புதிய வரவான விஜய்க்கு மக்கள் என்ன இடம் கொடுத்துருக்காங்க அப்படின்றலாம் இந்த முடிவில் சொல்லியிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். பேசுவதற்கு நிறைய இருக்கிறது, பேசலாம். ஹாய், நான் பாபு சீனிவாசன், ஜேர்னலிஸ்ட். சி-ஓட்டர் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த சர்வே முடிவுகளில் மோஸ்ட் ப்ரிஃபர்ட் சிஎம், அதாவது நீங்கள் யாரை முதல்வராக தேர்ந்தெடுக்க விரும்புகிறீங்க அப்படின்ற அந்த கேள்விக்கு 27% மக்கள் மு.க. ஸ்டாலினுக்கு ஆதரவாக வாக்களிச்சிருக்கிறாங்க. அதில் ஆச்சரியப்படத்தக்க வகையில் அவருக்கு அடுத்த 2வது இடத்துல யார் வர்றாங்கன்னா, புதிய வரவான நடிகர் விஜய். நடிகர் விஜய் தான் சிஎம்மாக வரணும், முதல்வராக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு 18% மக்கள் அவருக்கு வாக்களிச்சிருக்கிறாங்க. இதில் ஆச்சரியம் என்னென்னா, ஏன் அது ஆச்சரியம் அப்படின்னு 2வது இடத்துல விஜய் வர்றது ஏன் ஆச்சரியம் அப்படின்னாக்க, திமுக கிட்டத்தட்ட 70 ஆண்டு கால பாரம்பரியம் கொண்ட ஒரு கட்சி. ஆனால் டிவிக்கே ஆரம்பித்து ஓராண்டு ஆகுது, இது வரைக்கும் நடிகர் விஜய் எந்த களப்பணியுமே ஆற்றல, கிரவுண்டுக்கே என்ன வரல. அவர் இது வரைக்கும் அதிகபட்சமாக கலந்துக்கிட்ட அவருடைய அந்த பங்களிப்பு அப்படி அந்த பார்ட்டிசிபேஷன் அப்படின்றது அவருடைய கட்சி சார்ந்த நிர்வாகக்குழு கூட்டம், பொதுக்குழு கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நிர்வாகிகள் கூட சந்திக்கிற அந்த நிகழ்வுகளை தான் இருக்கும் பங்கேற்றுக்கார் வழியே. அத்திப்பூத்த மாதிரி ஒரே ஒரு சம்பவம், பரந்தூர் விமான நிலைய பிரச்சனைக்காக அவர் நேரில் போயிட்டு வந்தார். மற்றபடி அவர் கிரவுண்ட் ஒர்க் இது வரைக்கும் பண்ணவே இல்லை. ஆனால் அந்த கட்சியை சேர்ந்த அவர் ஆதவ் அர்ஜுனா, அவர் என்ன சொல்கிறாங்க, இப்போ சமீபத்தில் அந்த பொதுக்குழு கூட்டம், அந்த டிவிக்கு பொதுக்குழு கூட்டம் நடந்துச்சு இல்லையா, அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்கள் இன்னும் 2 மாதம் வெயிட் பண்ணுங்கள். 2 மாதத்துக்கு அப்புறம் களத்தில் நடிகர் விஜயனுடைய வீரியம் என்னன்னு சொல்லி நீங்கள் பார்க்கத்தான் போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். அவர் ஏற்கனவே அவர் ஸ்ட்ராட்டஜிஸ், இவர் நம்ம பிரசாந்த் கிஷோர் கூட சேர்ந்து வேலை பார்த்த ஒரு வியூக வகுப்பாளர் தான் அவர். அதனால் அவர் ஏதோ ஒரு திட்டத்தை வகுத்து அவர் கொடுத்துருக்காரு. அதனால் அவங்களுக்கும் ஒரு பிளான் இருக்குது. இன்னும் 2 மாதம் கழிச்சு அவர் களத்துக்கு வரப்போகிறார் அப்படின்ற ஒரு தகவல் சொல்லியிருக்காரு. ஒருவேளை அவர் ஆதவர்ஜனா சொல்கிற மாதிரி கிரவுண்டுக்கு அவர் விஜய் வர ஆரம்பித்தார்னா, அப்போது களச்சூழல் இன்னும் வேகமாக மாற ஆரம்பிக்கும். ஏன்னா இன்னும் ஓராண்டு காலம் இருக்கக்கூடிய நிலைமையில் இப்போவே இவ்வளோ லைம் லைட் கிரவுண்டுக்கே வராது, விஜய் மேலே லைம் லைட் ஊடகங்களோட ஒட்டுமொத்த வெளிச்சம் அவர் மேலே விழுகுது. அதுவும் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். இன்னும் அதை தாண்டி அவர் களத்துக்கு வர ஆரம்பித்தார்னா அது இன்னும் அதிகமாக தான் செய்யும். எனவே அது இன்னும் பேசு பொருளாக மாறும். இருக்கக்கூடிய கிரவுண்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அவர் கையில் எடுக்கும்போது அது ஊடகங்களில் இன்னும் விவாத பொருளாக மாறும். அதனால் அவர் மேலே இருக்கக்கூடிய அந்த லைம்லைட் அப்படின்றது இன்னும் அதிகரிக்கும். அப்படி அதிகரிக்கும் போது 27% வாங்கியிருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலினை மிக வேகமாக விஜய் நெருங்கி வர்றதுக்கு உண்டான எல்லா வாய்ப்புகளும் பிரகாசமாக இருக்குது அப்படின்றது தான் இதில் தெளிவாக தெரியுது. இதுக்கு அடுத்த இடத்துல, அதாவது விஜய்க்கு 2வது இடத்துல கொடுத்துருக்காங்க மக்கள். 3வது இடத்துல யார் வர்றாங்கன்னா, ஏடிஎம்கேனுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு 10% மக்கள் அவர் தான் முதல்வராக வரணும்னு சொல்லிட்டு வாக்களிச்சிருக்காங்க. இவருக்கு அடுத்த இடத்துல 4வது இடத்துல தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு 9% மக்கள் அவர் தான் முதல்வராக வரணும்னு சொல்லி வாக்களிச்சிருக்காங்க. இப்போ இவருக்கு 10, அவருக்கு 9, ஒரே ஒரு சதவீதம் தான் வித்தியாசம். இதில் இன்னொரு ஆச்சரியம், இவர் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் சீமான், அவர் இந்த லிஸ்ட்லேயே வரல அப்படின்றது இன்னொரு ஆச்சரியம். இந்த சர்வே முடிவுகள் மூலிமா, அதாவது மோஸ்ட் ப்ரிஃபர்ட் சிஎம் அப்படின்றது இந்த கொஸ்டினுக்கு இந்த மக்கள் மனநிலை என்னன்றது தெரிய வருது. இந்த சர்வே மூலிமா என்ன கிளியராக ஒரு விஷயம் புரியுதுனாக்க,
தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் டாமினன்ட் பொலிட்டிக்கல் லீடர் இன் தமிழ்நாடு மிஸ்டர் எம்.கே. ஸ்டாலின் அப்படின்றது மீண்டும் ஒரு முறை இந்த சர்வே முடிவுகள் உறுதிப்படுத்துது அப்படின்றது தெளிவாக தெரியுது. மு.க. ஸ்டாலின் தலைமையிலான கடந்த 4 ஆண்டு கால ஆட்சி எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வி முன்னோக்கப்பட்டது. இந்த கேள்விக்கு 15% மக்கள் இந்த ஆட்சி சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 36% மக்கள் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போது இந்த 15 + 36 இது ரெண்டையும் கூட்டினா 51% வருது. இந்த டிஎம்கே ஸ்போக்ஸ் பர்சன் வக்கீல் சரவணன் அவர் என்ன சொன்னார்னா, இது அந்த 51% அப்படின்றது எங்களுக்கு ஃபேவராக இருக்குது அப்படின்னு அவர் சொன்னார். ஆனால் இது குறித்த ஒரு டிபேட்டு இந்தியா டுடேன்ற ஒரு ஆங்கில ஊடகத்தில் நடந்துச்சு. அந்த ஊடகத்தில் இந்த டிபேட்டில் ஆங்கர் என்ன கேட்குறாரு, நோனோ சரவணன், நீங்கள் 51% நீங்கள் மொத்தமாக நீங்கள் எப்படி எடுத்துக்க முடியும், ஆட்சி சிறப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு 15% மக்கள் சொல்லியிருக்காங்க. அந்த 15ன்ற நம்பர் ரொம்ப கம்மி. ஆனால் 36% பேர் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த கேட்டகரியில் இருக்கிறவங்க எப்போ வேண்டுமானாலும் இப்படியும் சாயலாம், அவங்க இப்படியும் சாயலாம். அதனால் அதை நீங்கள் உங்களுக்கு ஃபேவராக எப்படி எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கர் கேட்டார். அதுக்கு சரவணன் சொன்னார், நோனோ, ஓரளவுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு 36% பேர் மக்கள் சொல்கிறாங்கன்னா அவங்க ஓரளவுக்கு நல்லா இருக்குன்னு தானே சொன்னாங்க, பாசிட்டிவாக தானே சொன்னாங்க, நல்லா இல்லைன்னு சொல்லி நெகட்டிவாக சொல்லலையா? அப்போ நெகட்டிவாக சொல்லாத வரைக்கும் நீங்கள் எப்படி நெகட்டிவாக கொண்டு போய் சேர்ப்பீங்க? ஓரளவுக்கு நல்லா இருக்குன்னா அது எங்களுக்கு ஃபேவராக தானே சொல்லியிருக்காங்க, அப்போ நாங்கள் எங்களுக்கு ஃபேவராக தானே எடுத்துக்க முடியும். அப்போ 51% எங்களுக்கு சாதகமாக சொல்லியிருக்காங்க தானே அர்த்தம் அப்படின்னு ஒரு ஆர்கியூமெண்ட்டாக அவர் முன் வச்சார். சரி, இந்த 51% விட்டுட்டு இந்த ஆட்சி ரொம்ப மோசம் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அவங்க எத்தனை பேருனாக்கா 25% மக்கள் இது ரொம்ப மோசம் இந்த ஆட்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை தவிர 24% மக்கள் அன்டிசைடட், அதாவது எந்த கருத்தும் இல்லை அப்படின்ற அந்த கேட்டகரியில் வந்திருக்கிறாங்க. இது ரெண்டையும் கூட்டிங்கன்னா 49% வருது. அப்போது அந்த 51%க்கும் அந்த 49க்கும் நடுவில் டிஃப்ரென்ஸும் பார்த்திங்கன்னா 3% தான். அதை எட்டி பிடிக்கிறதுன்றது பெரிய கம்பசூத்திரம்லாம் இல்லை. இருந்தாலும் இந்த அன்டிசைடட் இருக்கக்கூடிய அந்த 24 இங்கேருந்து அங்கே நல்லா இருக்குது அப்படின்ற அந்த கேட்டகரி அங்கே மூவ் ஆகி போகலாம். அந்த ஓரளவுக்கு நல்லா இருக்குது அப்படின்ற கேட்டகரியில் இருக்கிறவங்க அங்கேருந்து இங்கேயும் வரலாம். ஆனால் இங்கே அந்த அன்டிசைடட் வேணால் அங்கே மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இல்லையா. ஏற்கனவே ஓரளவுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க நெகட்டிவாக வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி தான். அப்படி எப்படி பார்த்தாலுமே டிஎம்கேவுக்கு ஃபேவராக இருக்குது அப்படின்ற அந்த நம்பர்ஸ் தான் ஜாஸ்தியாக இருக்குது. இன்னொரு கேள்வியும் முன்வைக்கப்பட்டது, அதாவது இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸ். அதாவது மு.க. ஸ்டாலின் ஒரு முதல்வராக எப்படி செயல்படுகிறார் அப்படின்னு ஒரு கேள்வி முன்வைக்கப்பட்டது. அந்த கேள்விக்கு மு.க. ஸ்டாலின் சிறப்பாக செயல்படுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு 22% மக்கள் சொல்லியிருந்தாங்க. 33% மக்கள் ஓரளவுக்கு அவர் சிறப்பாகவே ஒரு முதல்வராக செயல்படுறார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது ரெண்டையும் கூட்டிங்கன்னா 55% மக்கள் ஸ்டாலினுக்கு ஃபேவராக சொல்லியிருக்காங்க. ஆனால் ஸ்டாலின் செயல்படவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 22% மக்கள் சொல்லியிருக்காங்க. இதை தவிர 23% மக்கள் அன்டிசைடட், அதாவது எந்த கருத்தும் சொல்லலை அப்படின்ற அந்த கேட்டகரியில் சொல்லியிருக்கிறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னாக்க மொத்தமாக 45. ஆனால் ஒரு நல்லா செயல்படுறார் அப்படின்ற ஓரளவு செயல்படுறார். இது ரெண்டையும் கூட்டிங்கன்னா 55. 45க்கும் 55க்கும் டிஃப்ரென்ஸு 10% இருக்குது. அப்போது இந்த மு.க. ஸ்டாலின் அப்படின்ற அவருடைய இடத்த எடப்பாடி பிடிக்கணும்னா முதல்ல அவருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய விஜயை இவர் பீட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் மு.க. ஸ்டாலினை நோக்கியே ஒரு மூவ் ஆகி போக முடியும் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரகிள் எடப்பாடிக்கு இருக்குது. அதனால் he has 2 miles to go அப்படின்றதான் பொசிஷன். ஆனால் டிவிகே விஜய்க்கு நடுவில் இருக்கிறதுனால அவர் இன்னும் கொஞ்சம் தம் பண்ணி அடித்தார்னா நெருங்கலாம் அப்படின்ற வாய்ப்புகள் அவருக்கு இருக்கவே செய்யுது அப்படின்றதான் இந்த சர்வே முடிவுகள் தெரிவிக்குது. எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியுடைய செயல்பாடு பற்றி ஒரு கேள்விக்கு அவர் எப்படி செயல்படுறார் அப்படின்ற கேள்வி முன்வைக்கப்பட்டது. அந்த கேள்விக்கு 8% மக்கள் ஒரு எதிர்க்கட்சி தலைவராக எடப்பாடி பழனிசாமி சிறப்பாக செயல்படுறாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 27% பேர் ஓரளவுக்கு சிறப்பாக தான் செயல்படுறாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் 33% மக்கள் அவர் செயல்படவே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்னொரு 32% மக்கள் அன்டிசைடட், கருத்து இல்லை அப்படின்ற கேட்டகரியில் கருத்து சொல்லியிருந்தாங்க. அடுத்ததாக மக்களை அதிகம் பாதிக்கக்கூடிய பிரச்சனை எது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி முன்வைக்கப்பட்டது. அந்த கேள்விக்கு மக்கள் அளித்த பதில் என்னன்னாக்க, பெண்கள் பாதுகாப்புக்கு அதிக முக்கியத்துவம் தரணும், அதுதான் முக்கிய பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 15% மக்கள் பதில் சொல்லியிருந்தாங்க. அதே சமயத்தில் விலைவாசியை கட்டுப்படுத்தணும், அதுதான் எங்ககிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 12% மக்கள் கருத்து தெரிவிச்சிருந்தாங்க. ஆனால்
இந்த போதைப் பொருள் அதிகரிச்சிருச்சு, மதுபான விற்பனை அதிகரிச்சு, இதனால் பெரிய பிரச்சனை வருது, அதை முதல்ல கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 10% மக்களும், வேலைவாய்ப்பு பிரச்சனையை வந்து தீர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 8% மக்களும் கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க. ஒட்டுமொத்தமாக இந்த சர்வே முடிவுகள் என்ன சொல்லுதுனாக்க, டிஎம்கேவுக்கு வந்து ஃபேவராக இருந்தாலும் கூட அச்சுறுத்தலாக விஜய் பின்தொடர்ந்து வருகிறார் அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்குது. இதை விஜயும் வந்து முன்னாடியே ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கிறாரு. ஆதவ் அர்ஜுனாவும் இந்த 2 நாளைக்கு முன்னாடி நடந்த பொதுக்கூட்டத்தில் கிளாரிஃபை பண்ணினார். ஏன்னா வந்து அவர் வியூக வகுப்பாளர் அப்படின்றதுனால அது கிரவுண்ட் ரிப்போர்ட் நிறைய எடுத்திருப்பார். அவங்களுக்கு வந்து அந்த ஸ்ட்ராட்டஜி தெரியும். அந்த ஸ்ட்ராட்டஜிக்கு வந்து எந்தெந்த பூத்தில் எந்தெந்த ஏரியாவில் எந்த மக்கள் டாமினண்ட்டாக இருக்காங்கன்ற டேட்டாஸ்லாம் அவர் ஏற்கனவே கலெக்ட் பண்ணி வச்சுருக்காரு. ஏன்னா அவர் டிஎம்கேக்காக ஏற்கனவே ஒர்க் பண்ண ஒருத்தன்றதுனால அவரோட ஃபுல் டேட்டா இருக்கும். அந்த டேட்டாவோட அடிப்படையில் அவர் சொல்கிறாருன்றதுனால ஓரளவுக்கு அந்த நம்பகத்தன்மையை போட்டு நம்ம வந்து வைக்கலாம். எனவே இது வந்து டிஎம்கேக்கு வந்து ரெட் அலர்ட் அப்படின்றத எடுத்துக்கலாம். அட் த சேம் டைம் எடப்பாடி பழனிசாமி அவர் வந்து அந்த பழைய இடத்த பிடிக்கணும் அப்படின்னாக்கவே அதுக்காகவே அவர் பெரும் போராட்டத்தை வந்து எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் அப்படின்றதை இந்த சர்வே முடிவுகள் தெளிவாக உணர்த்துது. எனிவே இது சிஓட்டர் எடுத்த கருத்து கணிப்பு தான் நான் வந்து சொல்லியிருக்கேன் ஒழிய, அவங்க கொடுத்த டேட்டா தான் கொடுத்துருக்கேன் ஒழிய, இது எந்த அளவுக்கு வந்து நம்பகத்தன்மையோடு இருக்குது, இது கள நேரம் அப்படித்தான் இருக்கிறதா, நீங்கள் என்ன அசஸ் பண்ணீங்க, உங்களை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட நீங்கள் கணிச்ச வரைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க, உங்கள் உறவினர்கள், உங்கள் நட்பு வட்டாரம் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்ச வகையில் நீங்களும் கேட்டிருப்பீங்க இல்லையா? அதனால் இப்படித்தான் கள நேரம் இருக்குதா, இந்த சிஓட்டர் உங்கள் கருத்தோட பொருந்தி போகுதா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வியூவர்ஸ், உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.